மெரினா கடற்கரையில் 3D பேருந்து நிறுத்தம் அமைக்கும் பணியானது தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. 3D வடிவில் நவீன நிழற்குடை அமைக்கும் பணியானது சென்னையில் அமைப்பதற்கான பணியானது தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. 12 கோடி ரூபாய் செலவில் இந்த பணிகள் நடைபெற உள்ளன. கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் வெங்கட்ரமணன் நினைக்கிறார். வணக்கம் வெங்கட்ரமணன், தற்போது 3D பேருந்து நிறுத்தத்திற்கான சிறப்பம்சம் என்ன? சென்னையில் முதற்கட்டமாக எந்தெந்த பகுதிகளெல்லாம் இது அமைக்கப்பட உள்ளது? விவரம். வணக்கம். சென்னை மெரினா கடற்கரை பேருந்து நிறுத்தம் என்பது 3D வடிவிலான அமைக்கும் பணிகள் என்பது தற்போது இறுதி கட்டத்தை எட்டியிருக்கிறது. சென்னை மாநகராட்சி சார்பாக ஒட்டுமொத்தமாக 1420 பேருந்து நிறுத்தங்கள் என்பது பராமரிக்கப்பட்டு வருகிறது. அவற்றில் பல நிறுத்தங்கள் உடைந்த கூரைகளாகவும் மோசமான இருக்கைகள் மற்றும் சுவரொட்டிகளுடன் பழுதந்து காணப்படுகிறது. இதில் 700 நிறுத்தங்கள் ஒப்பந்ததாரர்களால் பராமரிக்கப்பட்டு வருகிறது. மீதமுள்ள பேருந்து நிறுத்தங்கள் மாநகராட்சியால் பராமரிக்கப்பட்டு வருகிறது. இதில் மாநகராட்சி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய 720 நிறுத்தங்களில் 149 நிறுத்தங்கள் மிகவும் மோசமாக இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக பட்டினப்பாக்கம் சந்திப்பு, சாந்தோம், டிஜி வைஷ்ணவ் கல்லூரி உள்ளிட்ட 81 இடங்களில் 3D வடிவ பேருந்து நிறுத்தங்களை மாற்ற மாநகராட்சி என்பது முடிவு செய்திருக்கிறது. முதற்கட்டமாக சென்னை மெரினா கடற்கரை பேருந்து நிலையத்தில் இந்த 3D வடிவிலான நவீன நிழற்குடை அமைக்கும் பணிகள் என்பது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த 3D பேருந்து நிலையத்துல என்ன சிறப்பம்சமா இருக்கு அப்படின்னா, அதை நம்ம ஒரு வாரத்துல அந்த பேருந்து நிலையத்தை அமைக்க முடியும். மீண்டும் அந்த பேருந்து நிலையத்தை அந்த இடத்துல எடுக்க முடியும். அது போன்ற ஒரு அமைக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக அந்த இடத்துல ஒய்ஃபை வசதி என்பது செய்யப்பட்டிருக்கும். அந்த பேருந்து நிலக்குடை என்பது சிசிடிவி வாயிலாக கண்காணிக்கப்படும். அந்த சிசிடிவியுடைய காட்சிகள் அந்த பேருந்து நிறுத்தத்துக்கு அருகே இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் தொடர்ந்து ஒளிபரப்பு செய்யப்படும். அதே போல அந்த இடத்துல எங்கேயுமே ஒரு சுவரொட்டி ஒட்ட முடியாது. அது 3D வடிவில் அமைக்கப்பட்டிருப்பதால அந்த பேருந்து நிறுத்தத்தில் எந்த இடத்துலுமே ஒரு சுவரொட்டி ஒட்ட முடியாது. தொடர்ந்து அந்த பேருந்து நிலையத்தும் சிசிடிவியால கண்காணிக்கப்படும். அந்த காட்சிகள் அருகே இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் 24 மணி நேரமும் ஒளிபரப்பப்படும். உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு அம்சங்களோடு இந்த 3D வடிவிலான பேருந்து நிலையங்கள் என்பது அமைய இருக்கிறது. 12 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சென்னையில் 81 பேருந்து நிறுத்தங்கள்ல இந்த 3D வடிவிலான பேருந்து நிறுத்தங்களை அமைக்க சென்னை மாநகராட்சி தற்போது திட்டமிட்டு இருக்கிறது. அதன் ஒரு பகுதியாக சென்னை கடற்கரையில் இருக்கக்கூடிய பேருந்து நிறுத்தத்தில் 3D வடிவிலான அமைக்கும் பணிகள் என்பது இறுதி கட்டத்தை எட்டி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.